இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கேயே இருக்கு. அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம மக்களில் ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது, இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹி ஹேட் அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு கதை இருக்குது சார், கதை சொல்கிறாங்க சார், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அது ஐ திங்க் அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல சொன்னேன். அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார். அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட். இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணும்னா, மற்றவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது, அஃப்கோர்ஸ் ஜிவியை தெரியும். கதிர் பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் who can contribute creatively in script writing. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நான் வடச்சென்னை கதையை ரொம்ப வருஷமாக 2003 எல்லாருக்கும் சொல்லுவேன், பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், ஏர்லி டேஸில், பொல்லாதவனுக்கு முன்னாடியா பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல, ஏதோ ஒரு டைமில் சொன்னேன். அப்போ சொன்னப்போ என்கிட்ட சொன்னார், இந்த கதையில் சந்திரா தான் ஹீரோ அப்படின்னாரு. சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு. அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜிவி ஆஸ் ஆல்வேஸ், ஜிவி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் இஸ் மியூசிக்கல் ப்ரைம். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நீங்கள் 30 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஃபுல் படத்துக்கே நீங்கள் 5 நாள்லேயே பண்ணுவீங்க. அது வந்து ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். இட் டசன் டயர். எந்த நேரமாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன், வாட் ஆர் யூ டூயிங், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் ஆர் யூ, அப்படி. இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். இஃப் யூ ஆர் இன் த ஸ்டுடியோ ஐ வில் கம், ஓகே கம், ஐ வில் கம். நைட் ஒரு 12:30 மணிக்கு போவேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இன்றைக்கும் அப்படி தான். பட் நான் நைட்டு 12:30 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறது இல்லை. அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர். எந்த நேரத்திலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால். அண்ட் ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு, ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை.